வலியற்ற வெரிகோஸ் வெயின் சிகிச்சை எளிய 30 நிமிட செயல்முறை 7847045678. ஒரே சமூகத்தைச் சேர்ந்த காதல் ஜோடி திருமணம் செய்து கொண்டு சென்னைக்கு செல்ல இளைஞரின் பெற்றோரை பெண்ணின் உறவினர்கள் வீடு புகுந்து அடிக்க அதனைத் தொடர்ந்து அடுத்தடுத்த பிரச்சனைகளும் வெடித்தன. கடலூர் மாவட்டம் வேப்பூரை அடுத்துள்ள பாக்கொத்தனூர் கிராமத்தைச் சேர்ந்தவர் அண்ணாதுரை. இவரது மகன் பார்த்தசாரதியும் அதே பகுதியைச் சேர்ந்த முனுசாமி என்பவரின் மகள் சுஜித்ராவும் காதலித்து வந்தனர். இதனை அறிந்த பெண்ணின் பெற்றோர் கள்ளக்குறிச்சி மாவட்டம் ஆசனூர் கிராமத்தைச் சேர்ந்த லட்சுமணன் என்பவருக்கு தனது மகள் சுஜித்ராவை மணமுடிக்க கடந்த 15ஆம் தேதி அவசரமாக நிச்சயதார்த்தம் நடத்தினர். இந்த நிலையில் கடந்த 18ஆம் தேதி சுஜித்ராவும் பார்த்தசாரதியும் வீட்டை விட்டு வெளியேறி சென்னை அடுத்த ஆவடி பகுதியில் உள்ள கன்னியம்மன் நகர் நாகாத்தம்மன் கோவிலில் திருமணம் செய்து கொண்டனர். பின்னர் இருவரும் பாதுகாப்பு கேட்டு டேங்க் ஃபேக்டரி காவல் நிலையத்தில் தஞ்சமடைந்தனர். காவல் நிலையத்தில் போலீசார் விசாரணை மேற்கொண்ட போது சுஜித்ராவுடன் தான் வாழ்வேன் என பார்த்தசாரதியும் பார்த்தசாரதியுடன் தான் வாழ்வேன் என சுஜித்ராவும் கூறியுள்ளனர். இப்போ உங்களுடைய முடிவு என்ன? உங்களுக்கு மேரேஜ் ஆயிடுச்சா? உங்களுக்கு என்ன தம்பி, நீங்க இந்த பொண்ணை பத்திரமா பார்த்துப்பீங்களா? சேர்ந்து வாழுறீங்களா? இது ஒருபுறம் இருக்க சுஜித்ராவின் தந்தையை செல்போனில் தொடர்பு கொண்ட லட்சுமணன் நிச்சயதார்த்தத்திற்கு ஆன செலவு தொகையை தருமாறு கோபமாக கேட்டதாக தெரிகிறது. இதனால் ஆத்திரமடைந்த முனுசாமி தனது மூத்த மகள் காவேரி மற்றும் அவரது கணவர் ராமானுஜத்துடன் பார்த்தசாரதியின் வீட்டுக்கு சென்று அவரது தாய் பிரேமாவின் தலைமுடியை வளைத்து பிடித்து வெளியே இழுத்து வந்து தாக்க ஆரம்பித்துள்ளனர். ஒருபுறம் இந்த வீடியோ வெளியாக, மறுபுறம் லட்சுமணன் மற்றும் பெண் வீட்டார்கள் ஊர் முக்கியஸ்தர்கள் ஒன்று கூடி பார்த்தசாரதியின் தந்தை அண்ணாதுரையை அரை நிர்வாண கோலத்தில் அமர வைத்து பஞ்சாயத்து நடத்திய வீடியோவும் வெளியாகியுள்ளது. நிச்சயதார்த்தத்திற்கு ஆன செலவு தொகையை கொடுத்துவிட்டு மன்னிப்பு கேட்க வேண்டும் என பஞ்சாயத்தின் போது பேசியதாக கூறப்படுகிறது. இதற்கிடையே வீடு புகுந்து தாக்கிய சுஜித்ராவின் உறவினர்கள் மீது வேப்பூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்திருக்கும் பார்த்தசாரதியின் பெற்றோர் தங்களுக்கு பாதுகாப்பு அளிக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். வீடு புகுந்து முடியிட்டு போட்டு சீலி அவுத்து எங்களை வந்து அடிக்கிறாங்க. அந்த பொண்ணு கொண்டு வந்து விடுறீங்களா இல்லைன்னா உன் பொண்ணை அனுப்பிடுறேன்னு சொல்லி என் பெரிய பொண்ணை பிடிச்சி அடிச்சிட்டாங்க சார். பிடிச்சல் எடுத்து கடலைக்கெல்லாம் அடித்து உடச்சிட்டாங்க. அந்த ஊருக்கார பொம்பளைங்க எல்லாம் அசிங்கமாக திட்டுறாங்க. பஞ்சாயத்தில் கட்ட பஞ்சாயத்தில் என் புருஷனை துண்டோட உட்கார வச்சு பஞ்சாயம் பேசுகிறாங்க. இந்த காலில் இந்த கும்பிட சொன்னாங்க. நாங்கள் கும்பிட முடியாதுன்னு சொன்னதால எங்களை அடித்து அவமானப்படுத்துறாங்க. கொடுவா எடுத்துகிட்டு வராங்க சார். ஊரை விட்டு காலி பண்ணு, உங்களை வெட்டிடுவோம் குத்திடுவோம்னு சொல்லி மிரட்டுறாங்க. எங்க உயிருக்கு பாதுகாப்பு வேணும், அந்த ஊர்ல நாங்க குடும்பம் பண்ணணும் சார். இந்த புகாரை தொடர்ந்து சுஜித்ராவின் தந்தை முனுசாமி, அக்கா காவேரி மற்றும் அவரது கணவர் ராமானுஜம் ஆகிய 3 பேரையும் கைது செய்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.